இந்த ஃபேமிலி பிளானிங்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி எங்க குடும்பத்துக்கு உண்டான சில ஃபேமிலி கண்டிஷன்ஸ் இருக்கு. அத சொல்றேன், நீங்க அதை கவனமா கேட்டு ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன கண்டிஷன்? தெளிவா சொல்லுங்க சார். பயப்பட மாட்டீங்களா? இதுல பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு, சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா காயத்ரி உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா, நீங்க தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். நம்பர் 2, அப்புறம் பொதுவா பொண்ணு சம்பாதிக்கிறத புருஷ வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவா. ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் காயத்ரி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க சம்பாதிக்கிறதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அதுல இருந்து சிங்கிள் பைசா தொடக்கூட உரிமை உனக்கோ காயத்ரிக்கோ கிடையாது. நம்பர் 3, பொதுவா நைட்ல லேட்டா தான் வருவா, சில நேரம் வராமலும் இருப்பா. என்ன அவ பாக்குற வேலை அப்படி. அவகிட்ட ஏன் லேட்டா வந்த, சில நாள் நைட் வராம போயிடுவா, ஏன் வரல, அப்படி எல்லாம் கேட்கவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 4, அவ பாக்குற வேலையில அவளுக்கு எதிரிங்க அதிகம், அடிக்கடி ஆபத்து வரும். ஆபத்துன்னா ஆபத்து சாதாரண ஆபத்து நினைச்சிடாதீங்க, அடிதடி வெட்டு குத்து கொலை வரைக்கும் கூட போலாம். அந்த மாதிரி நேரத்திலாம் நீங்க எங்க இருப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கே தெரியாது. சினிமா ஹீரோ மாதிரி கரெக்ட் டைம்ல ஜம்ப் அடிச்சு சம்மர் சால்ட் அடிச்சு காப்பாத்தணும். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், கை கால் இழகலாம், கண்ணு மூக்கு காது நாக்கு உடல்ல எந்த உறுப்பை வேணாலும் இழக்கலாம். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் தங்கச்சி காயத்ரி மேல ஒரு துரும்பு கூட விழக்கூடாது. எதையும் மீறி விழுந்துச்சு, நானே உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவேன். ஒன் நம்பர் 5. ஐயோ போதுங்க, இது வரைக்கும் நீங்க சொன்னதே போதும். தயவு செய்து இடத்தை காலி பண்ணுங்க. மாப்பிள்ள, ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்க தான் என் தங்கச்சிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். அப்படி மீறி கொஞ்சம் தண்ணி வந்தாலும் ஆனந்த கண்ணீரா இருக்கணுமே தவிர ரத்த கண்ணீரா இருக்க கூடாது மாப்பிள்ள. முதல்ல நான் என்ன காப்பாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க தங்கச்சியை காப்பாத்துறத பத்தி யோசிக்கிறேன். தயவு செய்து இப்ப கிளம்புங்க. நல்ல பொறுமையா உட்காந்து யோசிங்க, தப்பு இல்ல. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. நீங்களே வாழ்க்கையை இன்னும் சுருக்கிக்காதீங்க மாப்பிள்ள. வரட்டா? கிளம்புங்க சார். கான்ஸ்டபிள் சார், ஓபன் பண்ணுங்க. போட்டிக்கிங்க. நான் சொன்னதுக்கப்புறம் திறந்து விட்டா போதும். ஓகே சார். உட்காருடா. சாப்பிட்டியா? இட்லி நல்லா இருந்ததா? இவனுங்க எல்லாருக்கும் கையேந்தி பவன் இட்லி தான், உனக்கு மட்டும்தான் கிருஷ்ணா பவன் இட்லி. ஏன்னு சொல்லு. இப்போ நீ நல்ல பிள்ளையா நடந்துக்கணும், என்ன? காயத்ரி ஏன் கொல்ல பார்த்த? காயத்ரியா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி, உங்களோட 2 பேர் இருந்தாங்களே, அவங்க யாரு, எங்க இருக்காங்க? ஐயா, எப்பவும் நான் தனியாக தான் இருப்பேன்.
காயத்ரியை கொல்ல சொல்லி அனுப்புனது யாரு? அப்படி யாரும் என்கிட்ட சொல்லலைங்கய்யா. உனக்கும் காயத்ரிக்கும் என்ன பகை? காயத்ரி யாருங்கிறதே எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப காயத்ரி பத்தியே கேக்குறீங்களே. அப்ப நீ அடி வாங்காம சொல்ல மாட்டேன்ற முடிவில் இருக்க. என்னை அடிச்சாலும் அடிக்கலனாலும் நான் அதைத்தாயா சொல்லுவேன். ஓஹோ, ஆனா இவெல்லாம் இப்படி இல்லையே. அடி வாங்கினதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னா, அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்று சொன்னா. என்னடா? நான் அப்படி இல்லையா, எப்போ உண்மையதான் சொல்லுவேன். அப்படியா? ஆஹா, பார்க்கலாம். ஐயா, எங்க வீட்டுக்காரர் பார்க்கணும். இப்பெல்லாம் பார்க்க முடியாது, போமா. விசாரிச்சுட்டு அனுப்பிடுறா ஐயா. நேற்று நைட்டு ஐயா சொன்னாரு. விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலங்க ஐயா. விசாரணை இன்னும் முடியலம்மா, விசாரிச்சு அனுப்பி வைக்கிறேன், போமா. ஐயா, ராசா, என்ன பண்ண? ஐயா, போமா. ஒண்ணா கேளுமா, போமா. போன்றல. வீட்டுக்காரர் விட்டுருங்க ஐயா. ஐயா, அவர் ஒன்றும் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு ஐயா. ஐயா, என் வீட்டுக்காரர் அனுப்பிச்சிருங்க ஐயா. ஐயா, உங்க காலில் வேற ஐயா. ஐயா, எங்க வீட்டுக்காரர் விட்டுருங்க ஐயா. அவர் ஒன்றும் தப்பு செய்யலையா. எழுந்துருமா. நாங்களும் அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். எங்களுக்கு வேற வழி தெரியலையே. எழுந்துருமா, எழுந்துரு. ஐயா, நீங்க அடிக்கிற அளவுக்கு அவர் என்னையா தப்பு செஞ்சாரு? கொலை முயற்சி வழக்குல உன் புருஷன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. ஒரு நல்ல வக்கீலா பார்த்து ஏதாவது ஏற்பாடு செய். யோ சார், அவனுக்கு குடிக்க தண்ணி குடியா. என்னங்க, இந்தாங்க டீ. டேய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஷூ போட்ட காலோட உள்ள வராதேன்னு. சும்மா இருங்கம்மா, எனக்கு இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். என்னடா, வேலையில ஏதாவது பிரச்சனையா? வேலையில எதுவும் பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் என்னடா? அப்பா காலையில ஆபீஸுக்கு தியாகு வந்திருந்தாரு. உன்னை பத்தி விசாரிக்க வந்திருப்பாரு. டே, பொண்ணு கொடுக்குறவங்க 4 இடத்துல விசாரிக்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படா? அப்பா, அவர் விசாரிக்கிறதுக்காக வரல, சில விஷயங்களை சொல்லிட்டு போறதுக்காக வந்தாராம். அவர் சொன்னதை கேட்டா இல்ல சில கண்டிஷனே போட்டிருக்காரு. கண்டிஷனா? வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுல தான் கண்டிஷன் போடுவாங்க. நாம தான் ஒரு கண்டிஷனும் போடலையே. பொண்ணு கொடுத்தா போதும் தானே சொல்லிட்டு வந்தோம். ஒருவேளை நாம கண்டிஷன் போடாதனால அவங்க கண்டிஷன் போடுறாங்களோ என்னவோ. நீ வேற இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு கண்டிஷன்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. அதை இவன் கண்டிஷன் அது இதுன்னு வளர்றான். நான் வளரல, நீங்க தான் இப்போ வளருங்க. இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. ஏண்டா, நீ தானே காயத்ரி மேல ஆசைப்பட்ட. நீ சொல்லி தானே நாங்க பொண்ணு கேட்க போனோம். தாம்பூலம் மாத்தினதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா எப்படிரா? நான் சொல்லலம்மா, அந்த ஆள் என்ன அப்படி சொல்ல வைக்கிறாரு. காயத்ரி கூட கல்யாணம் நடந்தா காயத்ரி இந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டாளா? நான் அந்த வீட்டுக்கு மருமகனா போனோமா? அந்த ஆள் சொன்னதை இப்போ அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணீங்கம்மா. காலையில ஆபீஸுக்கு வந்து கண்டிஷன் நம்பர் 1, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா காயத்ரி உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. நீங்க தான் எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும். பொதுவா பொண்ணு சம்பாதிக்கிறத புருஷ வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவா. ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் காயத்ரி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க சம்பாதிக்கிறதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு தான் கொடுக்கணும். கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, உடல்ல எந்த உறுப்பை வேணாலும் இழக்கலாம். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் தங்கச்சி காயத்ரி மேல ஒரு துரும்பு கூட விழக்கூடாது. எதையும் மீறி விழுந்துச்சு, நானே உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவேன். அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, போதுண்டா, இதோட நிறுத்து. இது வரைக்கும் நீ சொன்னதே அடிவயெல்லாம் கலங்குது. இதுக்கு மேல நீ சொன்னேன்னா எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும்.
டேய் நிஜமா அந்த ஆள் இப்படி எல்லாமா சொன்னாரு? பின்ன நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன்? உங்களுக்கு சந்தேகம்னு இருந்தா ஒரு தடவை நீங்களே அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துருங்களேன். வேண்டாங்க, இந்த கல்யாணமே வேண்டாம். இந்த கல்யாணம் நடந்தா நம்ம மக அவங்களுக்கு மாப்பிள்ளையா போக மாட்டான். அந்த பொண்ணுக்கு பாடிகார்டா தான் போவான். அவன் உயிருக்கே ஆபத்துன்னும் போது நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். சரி, நான் ஒரு தடவை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். வேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போறீங்க? நாம அமைதியா இருந்தா தானா கல்யாணம் நின்னுடும். வேண்டான்னு சொல்றதுக்காக போகல. அன்னைக்கு பேசினப்ப எல்லாரும் நல்ல மனுஷாலா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு இப்படி பேசுறாங்கன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கு. நேர்ல போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். இதுல விசாரிக்க என்ன இருக்கு? நம்ம சரவண தான் வேணான்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? நாம பார்த்த பொண்ணா இருந்தா வேணான்னு விட்டுடலாம். ஆனா நம்ம பையன் ஆசைப்பட்ட சம்பந்தம் இது. நடக்காத விஷயத்தெல்லாம் அந்த ஆள் சொல்லியிருக்கான்னா இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு என் மனசுல படுது. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சொன்னா கேளுங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, அடிக்கடி ஆபத்து வரும் நம்ம சரவணனே சொல்றான். அந்த பொண்ணை பார்க்க போய் தேவையில்லாம அந்த ஆளுங்க கிட்ட அவமானப்பட்டு வராதீங்க. அதுக்கு தாங்க நான் போவேன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காத. நீ வீணா பயப்படாத. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் தெரியும். வாங்க. என்ன ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறேன், கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு ஜந்து மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போறேன். இல்லண்ணே, கபிலண்ணா போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? அவன் பொண்டாட்டி வந்து கேட்டுக்கிட்டு இருந்து அழுதுகிட்டு ஐயாவை பார்க்க அடம் பிடிச்சிட்டு இருக்கா. கபில் என்ன போலீஸ் பிடிச்சாங்களா? அவனை நான் தூத்துக்குடியில அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அவன் எதுக்கு இங்க வந்தான்? அவன் வீட்டுல ஏதோ பிரச்சனையா, போன் பண்ணி வர சொன்னாங்களா, வந்த இடத்துல பிடிச்சிட்டாங்கண்ணே. அடா பாவி, போலீஸ் பிடிக்கணும் தான்டா தூத்துக்குடி அனுப்பிச்சு வச்சேன். இங்க வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா போலீஸ் பிடிக்காம என்ன பண்ணா? இப்ப என்ன பண்ணலாம்? நீ சொன்னா போலீஸ்காரங்க விட்டுருவாங்களா? ஓவரா பேசாத போ. ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். என்னடா வாழ்க்கை இது, ஒரு சேஞ்சே இல்லாம. அண்ணே, என்ன வாழ்க்கையில உனக்கு ஒரு சேஞ்சு? பின்ன என்னண்ணே, நீங்க மட்டும் ஐயா கிட்ட நல்லா க்ளோஸா இருக்கிறீங்க, என்னால க்ளோஸா இருக்க முடியலையே. சில்றப்பா இல்ல. இப்ப என்ன ஐயா கிட்ட நீ க்ளோஸா இருக்கணும் அவ்வளவுதானே? உனக்கு நேரம் நெருங்கிடுச்சுடா. அப்படியா? இப்படி ஒரு வாய்ப்பு எவனுக்குமே அமைஞ்சது இல்ல. நேரா ஐயா உள்ளதானே இருக்காரு. சரி, நேரா ஐயா கிட்ட போறேன். போயிட்டு கபில மாமியார் வீட்டுல இருக்கான்னு சொல்லு. ஐயோ, என்ன கபில? அந்த காயத்ரியை கொல்ல வந்தானே அவனா? ஏன்டா இப்படி சாவடிக்கிற? அந்த கபில தான் தூத்துக்குடி போயிட்டானே. இது ஐயாவுக்கு வேண்டப்பட்ட கபில, புதுசா கல்யாணம் ஆனவன். நல்ல செய்தி தானே? மாமியார் வீட்டுல இருக்கிறது நல்ல செய்தி தானே, அதனால தான் உன்ன சொல்ல சொல்றேன். அண்ணே, இப்பயே போய் ஐயா கிட்ட நானே சொல்லிடுறேன். சரி போப்பா. அம்மா, என்னடா? ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவிய என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னே. தேவையில்ல ஃபீல் பண்ணாத. 10 நிமிஷம் கழிச்சு உனக்கே ரிசல்ட் தெரியும். சரி போ. ஒளிமயமான எதிர்காலம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம சாங்கோட போறானே. ஒளிமயமான எதிர்காலமா? உள்ள போனா அந்த பீஸ் கரையை புடுங்க போறான். ஐயா, ஐயா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன என்னையா இப்படி கேட்டுட்டீங்க? கபில மாமியார் வீட்டுல இருக்காயா? என்னது? என்ன சொல்றான்? ஐயா, கபிலனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. அதை எப்படி சொல்றான் பாரு மூதேவி. ஏன் சைலண்டா நிக்கிறாரு? அப்பாடி, நினைச்சது நடந்து போச்சு. வக்கீல் பாலசுப்ரமணியத்துக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லிட்டா. சரிங்க ஐயா. ஹலோ, ஹாய். போலாம் வா. ஏய் உட்காரு. நரேஷ் வரேன்னு சொல்லிருக்கான், வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். நரேஷா? அது யார் புதுசா? ஆமா, அவனே என்னோட ஃப்ரெண்டு தான். பிபிஏ படிக்கிறான், என்னோட காலேஜ் மேட். நியூ ஃப்ரெண்டு தான். லாஸ்ட் வீக் தான் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா. ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்கல்ல? ஆமா, பிரவீன், கோகுல். அவங்க என்ன ஆனாங்க? அவங்கள கழட்டி விட்டுட்டியா? சீச்சி, அவங்களும் இருக்காங்க, இவனும் இருப்பான். எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நீ, நான், ராணி, பிரியா எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ராணியும் ரோசியும் இப்போ என் கூட காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்காங்க. அதுக்குன்னு நான் உன்னை ஒதுக்கிட்டேன்னு அர்த்தமா? இல்ல, அது மாதிரி தான் இதுவும். பசங்க வேற பொண்ணுங்க வேறன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்துட்டா எல்லாருமே ஒன்றுன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்ரேயா, நான் உன் மேல இருக்கிற அக்கறையில கேக்குறேன். இப்படி அடிக்கடி ஆளை மாத்திட்டே இருந்தா உன் பேர் கெட்டு போயிடாது? கெடவே கெடாது. உன்ன மாதிரி ஒரே ஆளோட சுத்தினாதான் லவ் அது இதுன்னு சொல்லுவாங்க. 4-5 பசங்களோட சுத்தினா ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகரின்னு சொல்லிடுவாங்க. பிரச்சனை இருக்காது பாரு. உன் சிந்தனையே வித்தியாசமான சிந்தனையா இருக்கு ஸ்ரேயா. ஆனா எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஏய்,
நரேன் வந்துட்டா நான் கிளம்புறேன். நீ ஆட்டோ பிடிச்சு போயிடு. ஓகே, பாய் விஜயா. ஏன் இவ்வளவு லேட்டு? டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. பாய். பாய் விஜயா. ஏண்டி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். தட்டை வச்சு சோத்தை போட்டால் குழம்பு ஊற்றுனேன், மறுபடியும் சோத்தை போட்டால் ரசத்தை ஊற்றுனேன். நாங்கன்னு கண்ணாடி டம்ளர் வைக்கிற, பேச மாட்டியா? நீ என்ன மிஷினா? சரி விடு, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டா இருந்தோம், அந்த மாதிரி நினச்சிட்டு போற. எனக்கு நான் இருக்கு. அடிக்கிறதையும் அடிச்சுட்டு பேசலன்னு வேற சொல்றீங்க. அடிச்சா பேசக்கூடாதா? நம்ம என்ன அமெரிக்காவில் இருக்கோம் அடிச்ச உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு? இது இந்தியாடி, அதுவும் பாரம்பரியமிக்க கண்ட்ரிடி, புரியுதா? இங்க புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறது குடிக்கிறது சகஜம், தெரியுமா உனக்கு? முதல்ல இங்க புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறது சகஜம் இல்ல, புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதா சகஜம். ஏன் நான் உங்களை அடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன சொன்ன? அடிச்சா ஒத்துக்கோ நான் கேக்குறேன். எங்க அடிப்பாப்போ? அடி அடி அடி. சும்மா இருங்க. நீ என்ன அடிச்சதானடி நான் ஒத்துக்கணும் இல்லையான்னு தெரியும், அதுக்காக தான் சொல்றேன். அடி அடிடி. சும்மா இருங்க. சத்யவான் சாவித்திரி பரம்பரையில வந்த பத்தினி பொண்ணுங்கடி நீங்கெல்லாம். சரி விடு, நீ மட்டும் பதிலுக்கு என்ன அடிச்சிருந்தான்னு வச்சுக்க, நம்ம நாட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் வீரம் வந்துருச்சு. தப்பு பண்ற புருஷன் அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. இனிமே நம்ம நாடு முன்னேறிடும், என் தலைவன் கண்ட கனவெல்லாம் நிறைவேறிடுன்னு சந்தோஷப்பட்டுப்பட்டி. எல்லாம் போச்சு. பிள்ளைங்களா, ரொம்ப நேரம் டிவி பார்க்காதீங்கடா செல்லம், கண்ணு போயிடும். அப்பா கண்ணு எங்கப்பா போகும்? என் பொண்ணு புத்திசாலின்னு நிரூபிச்சுட்டு இருக்காளே. ஏண்டி, குழந்தைங்கள ரொம்ப நேரம் டிவி பார்க்க வைக்காத, படுக்க வைன்னு சொன்னல, பாரு தூக்க கலத்துல உளருது. அவ ஒண்ணும் உளரல, அவ கேக்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்ல. நீ ஆரம்பிச்சியா? நீ சாப்பிட்டு தூக்கல? சாப்பிட்டேன், அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பருமா ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காத வயசு பொண்ணு, கெட்ட கெட்ட கிணம் வந்து கெட்டு போயிடுவா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அப்புறம் உயிட்டோம். அப்புறம் எனக்குண்ணா அக்கா வந்துட்டாங்க. வாமா தங்கச்சி வாவா, இப்பதான் உன் அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப சாப்பிட மாட்டேன். என் தங்கச்சி வந்த உடனே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோன்னு சொன்னேன், அவ கேட்கல. ஏங்க நீங்க வேளா வேலைக்கு சாப்பிடலன்னா உடம்பு வீணா போயிடும்னு சொன்னா, தொல்லை பண்ணா சாப்பிட்டு கை கழுவுன நீ வந்துட்ட. அதனால என்ன பரவாயில்ல. என்னமா தங்கச்சி நீ இப்படி சொல்ற? காலையிலயும் சாயந்தரம் நீ தனியா உட்காந்து சாப்பிடுறத இந்த அண்ணன் பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வீட்லயே இருக்கீங்களே, அதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னமா அப்படி சொல்லிட்ட? அண்ணன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அண்ணே, நீ பொதுவா யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டியே, நம்ம குடும்பத்தை தவிர. இப்போ சொன்னா உனக்கு தெரியாது, உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும் போதுதான் இந்த அண்ணனை நினைச்சு சந்தோஷப்பட போறேன். யாரு கல்யாணம்? உள்ள வரலாமா? வாங்க வாங்க லட்சுமிமா, வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி, வாங்க வந்து சாப்பிடுங்க. பெரிய விருந்தே சாப்பிடலான்னு இருந்தோம், நடக்காத போல இருக்க. அனி என்ன சொல்றாங்க? நேத்து மத்தியானம் தாமா இவரோட பையனுக்கு உன்னை நிச்சயம் பண்ணிட்டு போனோம். நிச்சயமா? எனக்கா? ஆனா இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கே. கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காது காயத்ரி. ஐயா 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 ஐயா, ஏமா பாண்டவா என் மேல பழிய போடுற? என் தங்கச்சி நல்லபடியா கல்யாணம் பண்ணி 16 பெத்து பெருவாழ்வு வாழணும்னு நினைக்கிற ஒரே அண்ணன் இந்த உலகத்துல நான் தான். என் மேல அபாண்டமா பழி போடுறிய, நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவ. நீ நல்ல குடும்பத்து பொம்பளை தானே? ஒரே கேள்வி கேட்கிறேன், என்னைக்காவது கோழி தான் கொஞ்சம் குத்தி கொள்ள பாக்குமா? அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது, தெரியுமா? இந்த கல்யாணம் நடந்தா காயத்ரி எங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டான்னு நீ சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன்.
மகளா வருவா, உன்னையும் உன் பொண்டாட்டியும் தன்னை பெத்த அப்பா அம்மாவா பத்திரமா பாத்துக்குவாங்கிற அர்த்தத்துல சொன்னேன். இது ஒரு தப்பா? உங்க தங்கச்சி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, என் பையன் சம்பாதிக்கிறதும் கூட உங்க வீட்டுக்கு தான் செலவு பண்ணணும்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். என் தம்பி ஐஏஎஸ் படிக்கிறான், என் தங்கச்சி கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்குது, என் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்குது. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஃபீஸ் கட்டுற சூழ்நிலை ஏற்படலாம். அப்ப நான் சம்பாதிக்கிறது பத்தாம, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நான் சம்பாதிக்கிறது பத்தாம மேற்கொண்டு பணம் தேவைப்படலாம். அந்த நேரத்துல என் தங்கச்சி பணமும் என் தங்கச்சி வீட்டுக்கார் பணமும் செலவு பண்ற நிலைமை ஏற்படலாம். அப்ப உங்க குடும்பம் எங்க குடும்பம் வித்தியாசம் பார்க்காம செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? அதுக்கப்புறம் அந்த நிறுத்துங்க. திடீர்னு எனக்கு நிச்சயம்ங்கிறீங்க, கல்யாணம்ங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். சரியா போச்சு போ. உன் கல்யாணத்தை பத்தி உனக்கே தெரியாதா? நல்ல குடும்பம். மரியாதை சம்பந்தி, மரியாதை. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அதான் இந்த ஜென்டில்மேன் பாலிசி. பொண்ணோட அண்ணங்கிற முறையில் அகிம்சை வழியில நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன தீவிரவாதியா மாத்திராதீங்க. ரொம்ப ஓவரா பேசுற. பையனோட அப்பா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி. மன்னிச்சிடுங்க சம்பந்தி, மன்னிச்சிடுங்க. அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்.